இரண்டாவது, இன்றைக்கு விலைவாசி என்பது விண்ணை தாண்டி போய்கிட்டு இருக்குது. கடந்த 4-5 நாட்களாக சர்க்கரையினுடைய விலை என்பது இதுவரை வரலாற்றில் இல்லாத வகையில் 1 கிலோ சர்க்கரை 72 ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே 42 ரூபா 45 ரூபா தான் வித்துக்கிட்டு இருந்தது. ஏறத்தாழ 25 ரூபாய் 30 ரூபாய் என்கிற அளவுக்கு கடுமையாக விலை என்பது ஏறி இருக்கிறது. ஏற்கனவே எரிவாயுடைய விலை உயர்ந்ததை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் டீ கடைகளில் டீயினுடைய விலை, காஃபியினுடைய விலை என்பது உயர்ந்தது. கேட்டால் டீ கடைக்காரர் சொன்னார், கேஸ் விலை ஏறி போச்சு சார், என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு. இப்போ சர்க்கரை விலை ஏறியதனுடைய விளைவாக டீ 20 ரூபா 25 ரூபா ஆனால் கூட ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. திடீரென்று கடந்த 4-5 நாட்களில் கடுமையாக விலை என்பது உயர்ந்திருக்கிறது. அதே மாதிரி அரிசியினுடைய விலை 80 ரூபா, கிட்டத்தட்ட 1 கிலோ 80 ரூபா அரிசி விற்கிது, நல்ல அரிசி வேணும்னா. அதே மாதிரி காய்கறியினுடைய விலை என்பது, பருப்பினுடைய விலை, சமையல் எண்ணெயினுடைய விலை என்று சொல்லி மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய அனைத்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் மிக கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம், ஒன்று சர்க்கரை விலை உயர்வுக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மோட்டார் வாகனங்களில் எத்தனாலை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்கிற பெயரில் ஏறத்தாழ 25% கரும்பை எத்தனால் உற்பத்திக்காக அவர்கள் திருப்பி விட்டிருக்கிறார்கள். மக்களுடைய, உள்நாட்டு மக்களுடைய சர்க்கரை தேவை என்ன, ஒரு ஆண்டுக்கு எத்தனை கிலோ தேவை என்பதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாததல்ல. அதற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எத்தனால் உற்பத்தி என்கிற பெயரில் இப்படி திருப்பி விட்டது நியாயமா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். எத்தனால் உற்பத்திக்கு கரும்பை திருப்பிவிட்டு இப்போது அயல் நாடுகளிலிருந்து சர்க்கரையை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் சர்க்கரை வாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த அடுத்த அரிசியிலேருந்து எத்தனால் தயார் பண்ணுறோன்னு சொல்கிறான். இப்போ ஏற்கனவே கரும்புலேருந்து எத்தனால் தயார் பண்ணி சர்க்கரை விலையை ஏற்றிட்டாங்க. அடுத்து அரிசியிலேருந்து எத்தனால் தயார் பண்ணாங்கன்னா அரிசி விலை மேலும் 100 ரூபா 120 ரூபான்னு ஆக போகுது. ஆகவே உள்நாட்டு மக்களுடைய அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லாத, அதனுடைய தன்னிறைவை அடையக்கூடிய வகையில் ஏற்பாடுகளை செய்துவிட்டுத்தான் மாற்று தொழில்நுட்பம், மாற்று தொழிலுக்கு மூலப்பொருட்களை மாற்ற வேண்டுமே தவிர, மாறாக தங்கள் இஷ்டத்திற்கு தானடித்த மூப்பாக எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் இப்படி செய்வது என்பது, இதனால் பாதிக்கப்படுவது என்பது இந்தியாவினுடைய பெரும்பகுதியான பொதுமக்கள், ஏழைகள் என்பதை ஆட்சியாளருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கும் அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைப்பதற்குமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு 1 கிலோ சர்க்கரை என்பதுதான் வழங்கப்படுகிறது. இப்போது சர்க்கரை விலை கடுமையாக உயர்ந்திருக்கிற நிலையில் வெளிச்சந்தையில் மக்களால் 72 ரூபா 75 ரூபா கொடுத்து நிச்சயமாக சர்க்கரையை வாங்க முடியாது. ஆகவே ரேஷன் கடைகள் மூலமாக கூடுதலான சர்க்கரையை தமிழ்நாடு அரசாங்கம் வழங்குவதன் மூலமாக ஒரு தற்காலிகமான நிவாரண நடவடிக்கையாக இந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என்றும், மக்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை, ஏன்னா இனிமே இப்போ ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை என்பது வரை இருக்கிறது. இனிப்பு பண்டங்களுடைய விலையெல்லாம் என்ன ஆகுன்னு தெரில. அதே மாதிரி அடுத்து தீபாவளி என்பது வரை இருக்கிறது. ஆகவே சர்க்கரையினுடைய தேவை எப்போது அதிகமாக மக்களுக்கு தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு அபரிமிதமான விலை உயர்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசாங்கம் சமையல் எண்ணெய், சர்க்கரை, பருப்பு போன்றவற்றை நியாய விலை கடைகள் மூலமாக மக்களுக்கு கூடுதலாக வழங்குவதன் மூலமாக ஒரு தற்காலிக நிவாரணத்தை மக்களுக்கு வழங்க முடியும். அதை பற்றி தமிழ்நாடு அரசாங்கம் யோசிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மக்கள் சந்திக்கக்கூடிய, அல்லது இந்தியா முழுவதும் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்பது வேலையின்மை. ஒரு நிரந்தரமான பாதுகாப்பான வேலை என்பது அநேகமாக இல்லை என்பதை நோக்கித்தான் நாடு சென்று கொண்டிருக்கிறது. நவீன தாராளமய கொள்கை நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு நிரந்தரமான வேலை வாய்ப்பு என்பது அத்திப்பூத்தார் போல் தான் நடக்கிறது. எப்பயாவது டிஎன்பிஎஸ்சி மூலமாக சில 100 பேர் வேலைக்கு ஆள் எடுக்கப்படுகிறார்கள். பெரும்பாலானவர்கள் ஒப்பந்தம், வெளிமுகமை என்கிற முறையிலே தான் பெரும்பாலான வேலை வாய்ப்பு என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற நிலைமை. அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பொதுத்துறை நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, நிரந்தர பணியாளர்கள், நிரந்தர அலுவலர்கள், நிரந்தர பணி என்பது பொய்யாய் கனவாய் போய்விடுமோ என்கிற அளவுக்கு நிலைமை ரொம்பவும் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. இப்போது கூட தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் என்பது சமர்ப்பிக்கப்பட்டு இப்போது மானிய கோரிக்கை விவாதம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டிலேயும் தமிழ்நாடு அரசில் காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது சம்பந்தமாக
எந்த விதமான அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிடவில்லை. இத்தனைக்கும் பெரும்பகுதியான தமிழ்நாட்டு இளைஞர்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். தாவேகா கட்சியினுடைய ஆதரவாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய வகையில் ஏற்கனவே காலியாக இருக்கிற ஏறத்தாழ 3 லட்சம் பணியிடங்கள் அரசு துறைகளில் மட்டும் காலியாக இருக்கிறது. அதை நிரப்பியிருந்தாலே ஒரு 3 லட்சம் குடும்பங்களில் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு பணிக்கு சென்றிருக்க முடியும். ஆனால் ஏற்கனவே இருக்கிற ஆட்கள் பணிச்சுமையினால் அவை வேலை செய்ய முடியாமல் கடுமையான மன அழுத்தத்திற்கு அரசு ஊழியர்கள் உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு மறுப்பதன் மூலமாக அரசு வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதற்கான வாய்ப்பு என்பது மறுக்கப்படுகிறது. அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களில் பணியிடங்கள் காலியாக இருப்பது மட்டுமல்ல, ஒப்பந்தத்துக்கு விடுவது மட்டுமல்ல, பொதுத்துறையை தனியாருக்கு தாரை வார்ப்பதன் மூலமாகவும் அதில் இடஒதுக்கீட்டு சட்டத்தின் அடிப்படையில் பலனடைய வேண்டிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு என்பது மறுக்கப்படுகிறது. இப்படி சாதாரண மக்களுக்கு எதிரான பொருளாதார கொள்கையை ஒன்றிய அரசாங்கம் கடைபிடிக்கிற காரணத்தினாலும் மாநில அரசாங்கங்கள் இத்தகைய காலி பணியிடங்கள் நிரப்புவது என்கிற குறைந்தபட்ச நடவடிக்கை அதை கூட அவர்கள் செய்ய மறுப்பதனுடைய விளைவாக வேலையின்மை என்பது ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை போல இன்றைக்கு பூதாகரமாக உருவெடுத்திருக்கிறது. 8000க்கும் 10,000க்கும் ஏராளமான இளைஞர்கள் கிடைக்கிற வேலையை செய்யக்கூடிய அவல நிலைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நாங்கள் மாதத்திற்கு குறைந்தபட்சம் 26,000 ரூபாய் மாத ஊதியமாக தீர்மானிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாடு முழுவதும் வற்புறுத்தி வருகிறோம். ஆனால் பிஇ படித்தவர்கள் உட்பட 10,000க்கும் 12,000க்கும் வேலைக்கு செல்கிறார்கள். கட்டுமான தொழிலாளியை விட படித்த பொறியியல் படித்தவர்களுக்கு ஊதியம் குறைவு என்கிற அளவுக்கு நிலைமை என்பது ரொம்பவும் மோசமாகி கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.